ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் நவம்பர் 1983 இந்தியானால ஹாக்கின்ஸ் சின்ன சிட்டில இருந்து தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஹாக்கின்ஸ் மிடில் ஸ்கூல் படிக்கிற 4 திக் ஃப்ரெண்ட்ஸ் மைக், வில், டஸ்டின், லூக்கஸ். இந்த 4 பேரும் மைக் வீட்ல டெய்லி டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ்னு ஒரு கேம் விளையாடுறாங்க. இந்த கேம்ல வர மான்ஸ்டர் நேம் தான் டீமோகார்கன். கேம் முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு போகும்போது வில் மட்டும் காட்டுக்குள்ள மாயமான முறையில தொலைஞ்சு போயிடுறான். அவங்க அம்மா ஜாய்ஸ் சீஃப் போலீஸ் ஜிம் ஹாப்பர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹாப்பர் தலைமையிலான ஒரு டீம் வில்ல தேடிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த டைம்ல ஜாய்ஸ்க்கு ஒரு போன் கால் வரும். அதுல ஒரு வினோதமான சத்தத்தோட வில் மூச்சு விடுற சவுண்டும் கேக்குது. ஜாய்ஸ் பேசிட்டு இருக்கும்போது அவங்க போன் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அவங்க பையன் வில் உயிரோட இருக்கிறத இந்த போன் கால் மூலமா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஹாக்கின்ஸ் நேஷனல் லெபார்டரியில டாக்டர் பிரென்னர் தலைமையில சின்ன பசங்களை வச்சு ஒரு இல்லீகல் ரிசர்ச் நடத்துறாங்க. அங்க சூப்பர் பவர் இருக்கிற பசங்களை தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் பண்ணி ரஷ்யாவை உளவு பார்க்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்போ எதிர்பாராத விதமா வேற டைமென்ஷன்ல இருக்கிற அப்சைட் டவுன் கேட்வே ஒன்னு ஓபன் ஆகிருது. அடுத்ததா இங்க வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் காட்டுக்குள்ள அவனை தேடி போறாங்க. அப்போ அவங்க அங்க விசித்திரமான ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவ கையில 11 ஒரு டாட்டூ போட்டிருக்கு. அவங்க யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை மைக் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. 11 அவளோட மைண்ட் பவரை யூஸ் பண்ணி எதனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ வில்லோட போட்டோவை அவகிட்ட காட்டி அவனை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேக்குறாங்க. வில்லோட அண்ணா ஜானத்தனும் வில்ல தேடி காட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு வீட்ல ஜானத்தனோட கிளாஸ்மேட்டும் மைக்கோட அக்காவுமான நான்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க நான்சியோட ஃப்ரெண்ட் பார்பரா பார்ட்டியில விருப்பம் இல்லாம தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறத ஜானத்தன் பாக்குறாரு. அந்த பார்ட்டியில நடக்கிறத சீக்ரெட்டா ஜானத்தன் போட்டோ எடுக்கிறாரு. அப்ப அங்க ஒரு அமானுஷ்யமான சவுண்ட் கேக்குது. திடீர்னு பார்பரா அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. ஜாய்ஸ்க்கு மறுபடியும் அந்த மர்மமான போன் கால் வருது. அப்போ செவத்துல இருந்து ஒரு பயங்கரமான உருவம் வரத பாக்குறாங்க. வில் அவங்க அம்மா கிட்ட லைட்ஸ் மூலமா ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான். உடனே ஜாய்ஸ் கிறிஸ்மஸ் லைட்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணி வில் கூட பேசுறாங்க. அதுக்கப்புறம் வில் இந்த வீட்ல தான் இருக்கானோ அவன் அன்சேஃபா இருக்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்கூல்ல நான்சியோட பாய் ஃப்ரெண்ட் ஸ்டீவ் ஜானத்தன் காட்டுக்குள்ள பார்ட்டி நடக்கும்போது மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்ததை கண்டுபிடிச்சு அவனோட கேமராவை உடைச்சும் போட்டோ எல்லாத்தையும் கிழிச்சும் போட்டுறான். அந்த போட்டோல பார்பரா பின்னாடி ஒரு மான்ஸ்டர் நிக்கிறத நான்சி பாத்துடுறான். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள அந்த பார்ட்டி நடந்த வீட்டுக்கு போய் அவ செக் பண்ண போவா. அப்போ அவ பின்னாடி ஒரு மான்ஸ்டர் கிராஸ் ஆகி போகும். அதை பார்த்து பயந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துருவா. அதுக்கப்புறம் நான்சி ஜானத்தன் கிட்ட போய் பார்பராவை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்பா. அதே சமயத்துல ஒரு கல்குவாரியில ஒரு டெட் பாடி கிடைக்குது. அது வில்லோட பாடி தான் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி வில்க்கு இறுதி சடங்கு பண்ண ஏற்பாடு பண்ணிடுவாங்க. பட் ஜாய்ஸ் வில் உயிரோட தான் இருக்கான், அவன் சாகலன்னு இறுதி சடங்குல கலந்துக்க மாட்டாங்க. இந்த இறுதி சடங்கு முடிஞ்ச பிறகு வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சயின்ஸ் டீச்சர் மிஸ்டர் கிளார்க்க மீட் பண்ணி வேற ஒரு டைமென்ஷன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11ஓட உதவியோட வில் ஒரு டார்க் டைமென்ஷன் உள்ள மாட்டிக்கிட்டான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைமென்ஷன் பேர் தான் அப்சைட் டவுன். 11 ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் அங்க உள்ள ரேடியோ மூலமா அப்சைட் டவுன்ல இருக்கிற வில்லோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த ரேடியோ பவர் சர்க்கியூட்னால புகஞ்சு போயிடும். ஜானத்தனும் நான்சியும் காட்டுக்குள்ள போய் பார்பராவையும் வில்லையும் தேடி போகும்போது ஒரு மான் கொடூரமான முறையில அடிபட்டு கிடக்கும். திடீர்னு அந்த மானை ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போறத பார்த்துட்டு நான்சி அது பின்னாடியே போயிடுவா. அப்போ மரத்துக்கு கீழே அதர் டைமென்ஷனுக்கு போறதுக்கான கேட்வே ஓபன்ல இருக்கும். அது கவனிக்காம நான்சி அந்த கேட்வே வழியா அப்சைட் டவுன் உள்ள போயிடுறா. உள்ள போன உடனே அந்த மான்ஸ்டர் நான்சியை துரத்துது. ஜானத்தன் அவளை காப்பாத்தி ரியல் வேர்ல்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துடுறான். அதே சமயத்துல ஹாப்பர் இன்வெஸ்டிகேட் பண்ணி வில்லோட மரணத்துல சந்தேகப்பட்டு வில்லோட பாடி இருக்கிற லேபுக்கு போய் அவனோட பாடியை செக் பண்ணும் போது அது வெறும் ஃபேக்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த லேப்ல ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறத சந்தேகப்பட்டு உள்ள போறாரு. அங்க அதர் டைமென்ஷனுக்கு போறதுக்கு உண்டான இன்னொரு கேட்வேயை கண்டுபிடிக்கிறாரு. அந்த லேப்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் அவரை தாக்கி அவரை மயக்கம் அடைய வச்சு அவரோட வீட்லயே அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. அதே சமயத்துல வில் ஃப்ரெண்ட்ஸ் காம்பஸ் உதவியோட அதர் டைமென்ஷன்ல இருக்கிற அப்சைட் டவுன் கேட்வேயை தேடி போறாங்க. அப்ப 11 அது ஆபத்தான வழின்னு சொல்லி அவங்கள தடுக்கிறா. அதனால லூக்கஸும் டஸ்டினும் 11 கிட்ட சண்டை போடுறாங்க. 11 கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. இங்க ஸ்டீவ் ஜானத்தனும் நான்சியும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ போலீஸ் வராங்க. ஸ்டீவ் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஜானத்தனை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டஸ்டினும் மைக்கும் 11 கண்டுபிடிக்கிறாங்க.
லூக்கஸ் கவர்மெண்ட் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் மைக் வீட்டுக்கு வெளியில நிக்கிறத பாக்குறான். அவங்க 11 தேடி வந்திருக்கிறத கண்டுபிடிச்சு மைக்குக்கு தகவல் சொல்றான். அப்புறம் 11 அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து தன்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தப்பிச்சு போயிடுறாங்க. 11 உதவியோட வில்ல கண்டுபிடிக்க ஹாப்பர், ஜாய்ஸ், வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் நான்சி, ஜானதன் எல்லாரும் சேர்ந்து ஹாக்கின்ஸ் ஸ்கூல்ல ஒரு டப்ல வாட்டர், சால்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது உள்ள 11 படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11 அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அப்சைட் டவுன் உள்ள போய் பார்பரா இறந்து கிடக்கிறதையும் கேசல் பைர் உள்ள வில் உயிரோட இருக்கிறதையும் பார்த்துட்டு வந்து சொல்றா. ஹாப்பரும் ஜாய்ஸும் ஒன்னா சேர்ந்து அந்த லெபார்டரி இருக்கிற கேட்வே வழியா அப்சைட் டவுன்ல போய் வில்ல காப்பாத்திட்டு அழைச்சிட்டு வரலாம்னு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. அதே சமயம் ஜானதனும் நான்சியும் டீமோகார்கனை டைவர்ட் பண்ணி அது கொல்ல முயற்சி செய்யறாங்க. அப்போ எதிர்பாராத விதமா ஸ்டீவும் வந்து அவங்களோட சேர்ந்து டீமோகார்கன் கூட எதிர்த்து சண்டை போடுறான். அப்ப டீமோகார்கன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருது. ஹாப்பரும் ஜாய்ஸும் லேபுக்கு போய் கேட்வே வழியா அப்சைட் டவுன்ல 11 சொன்ன இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க வில் டீமோகார்கன் வலையில சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனுக்கு ஹாப்பர் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து வில்ல உயிரோட காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் பிரென்னரும் அவங்க ஏஜென்ட்ஸும் 11 தேடி வராங்க. அப்ப ஒரு டீமோகார்கன் பிரென்னரை தாக்கி கொலை செய்யுது. 11 அவளோட முழு சக்தியும் பயன்படுத்தி அந்த டீமோகார்கனை கொலை செஞ்சு அவ எல்லாரையும் காப்பாத்திடுறா. இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க நார்மல் லைஃப் திரும்பிட்டாங்க. அப்போ கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருந்தாங்க. 11 எங்க போனானே யாருக்கும் தெரியாது. ஆனா ஹாப்பருக்கு மட்டும் 11 உயிரோட இருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ டெய்லி அவளுக்கு பிடிச்ச எக்கோஸ காட்டுக்குள்ள இருக்கிற அவரோட வீட்டுக்கு வெளியில ஒரு பெட்டியில வைப்பாரு. வில் அவனோட ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஏதோ புழு மாதிரி வாமி பண்றான். அப்படியே அவன் அப்சைட் டவுன்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றான். அப்படியே அந்த ட்விஸ்டோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 முடியுதுங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அடுத்த சீசனோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது மூவிஸை வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க.